இது வரைக்கும் நடந்த குரூப் 2A எக்ஸாமில் கேட்ட கேள்விகளை பார்த்துட்ருக்கோம். 2014ஆம் ஆண்டு கொஷின் பேப்பர், 2016 கொஷின் பேப்பர் முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் 2017 கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ இது 100 தமிழ் கேள்விகளையும் தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, கரிசலாங்கண்ணி அப்படிங்கிற மூலிகையை குறிக்காத பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்வி முதல்ல பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ கரிசலாங்கண்ணி பேர் கேட்கல, அதை தாண்டி வேறு ஒரு பேர் கேட்டிருக்காங்க. கரிசாலை, கையாந்தகரை, தேகராகம், ராசம், அதே மாதிரி பிருங்கராசம், இது எல்லாமே கரிசலாங்கண்ணியை குறிக்கக்கூடிய பெயர்கள். சிங்கவல்லி மட்டும் அதில் பொருந்தாது. ஏன் அப்படின்னா, சிங்கவல்லியை நம்ம என்ன சொல்கிறோம், தூதுளை அல்லது தூதுவளை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஞானப்பச்சிலை அப்படிங்கிற பெயரும் உண்டு. ஞானப்பச்சிலை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வள்ளலார். ஸோ அதனால் இது பொருந்தாது. ரெண்டாவது கேள்வி, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறளில் வரக்கூடிய பொருள்கோள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிரல் நிறை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிரல்னா வரிசை, நிறை அப்படின்னா நிறுத்துதல். அப்போ வரிசையாக நிறுத்தி பொருள்கோள்னாலும் பொருள் தரும், அதுதான் வரிசையான நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்லுவோம். ஆற்று நீர் பொருட்கோள் அப்படின்னா ஆற்று நீர் மாதிரி ஒரே திசையில் தொடர்ச்சியாக பயணிக்கும். அப்போ வரிசை மாறாமல் அப்படியே பொருள் கொள்ளணும், அதான் ஆற்று நீர் பொருட்கோள். மொழி மாற்று பொருட்கோள்னால், மொழினா ஒரு சொல். அப்போ ஒரு அடியில் இருக்கக்கூடிய சொல்களை ஏதோ ஒரு அதுக்கு தேவையான இடத்துல மொழியை மாற்றி சொல்ல அந்த அடிக்குள்ளே வேறு ஒரு இடத்துல மாற்றி பொருள் கொள்கிறத மொழி மாற்று பொருட்கோள் அப்படின்னு சொல்லுவோம். விற்பூட்டு பொருட்கோள் அப்படின்னா, ஒரு வில்லுடைய அம்பு வச்சு எழுதுறதுல இந்த இடம், இந்த வில்லுடைய முனை, இந்த முனையை இணைக்கக்கூடியது எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு சொல்லுடைய கடைசி சொல்லும் முதல் சொல்லையும் இணைச்சி பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறது தான் வில்பூட்டு பொருட்களுடைய பொருள். இந்த குறளை பொறுத்த வரைக்கும் அன்புங்கிறதுடைய இல்வாழ்க்கையுடைய பயன்தான் இல்வாழ்க்கையுடைய பண்பு. அன்பு செய்கிறதுங்கிறது தான் இல்வாழ்க்கையோட பண்பு. அரண் அப்படிங்கிறது தான் இல்வாழ்க்கையுடைய பயன் அப்படிங்கிறது. ஸோ இப்படி பொருள் கொள்றதுனால இதை நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறோம். மூன்றாவது கேள்வி, கேண்மை, இதோடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கேண்மை அப்படின்னா நட்பு அப்படிங்கிறது பொருள். கேண்மையோட பொருள் என்ன அப்படின்னா நட்பு. அதோடைய எதிர்ச்சொல் பகை. பெரும்பாலும் எதிர்ச்சொல் ஏபிசிடியில் கொடுக்கும்போது இந்த சைடில் கொடுப்பாங்க, இல்லை கடைசி கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல தான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக முதல்லையோ இல்லை இரண்டாவதோ கொடுத்துருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இது இருக்குன்னா அதோடைய பொருளையும் உள்ளே தான் கொடுத்து வச்சுருப்பாங்க, ஏன்னா நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கேண்மை அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா நட்பு. அதுக்கு எதிர்ச்சொல் தான் பகை. நமக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, ஸோ பி தான் விடை. அதனால் எதிர்ச்சொல் கேட்கும்போது மட்டும் ஒரு பொருளோ எதிர்ச்சொல்லோ ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணணும். அடுத்து நாலாவது கேள்வி என்ன அப்படின்னா, ஐந்திணைக்குரிய உரிப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். கருப்பொருள், உரிப்பொருள்லாம் சொல்லுவோம். அதில் பாலை நிலத்துக்கு உரிய பறவைகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கிளி, மயில் அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்துக்குரிய பறவைகள். அதே மாதிரி நாரை, அன்னம், நீர்க்கோழி இதெல்லாம் எதுக்குள்ளது அப்படின்னா மருதம் நிலத்துக்குரியது. இந்த புறா பருந்து அப்படிங்கிறது தான் பாலை நிலத்துக்குரியது. கடல் காகம் அப்படிங்கிறது நெய்தல் நிலத்துக்குரியது. அப்போ இதில் ஒன்று மட்டும் பார்க்கல, என்ன பார்க்கல, முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். அப்போது காட்டுக்கோழியும் மயிலும். ஸோ இது முல்லை நிலத்துக்குரிய பறவைகள். அப்போ நமக்கு ஆன்சர் சி, பாலை நிலத்துக்குரிய பறவைகள் புறா பருந்து. அடுத்த ஐந்தாவது கேள்வி, துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத் திறந்தாரை எண்ணிக்கொண்டற்று மோனை வகை. அந்த இணைமோனை பொழிப்பு மோனை அப்படின்னு கேட்டாலே என்ன சொல்லிடுவோம், இப்போது ஒரு கூழ் குடித்தா மேலேருந்து கீழே வரைக்கும் முற்றிலும் ஜில்லுன்னு இருக்கும் அப்படிங்கிறது 12. அடுத்த நம்பர் 13, அடுத்த நம்பர் 14, அப்புறம் 1, 2, 3 ஏபிசிபிசிஏ. அந்த 2, 3 எழுதியாச்சுன்னா அடுத்து 3, 4 ஏபிபிசிசிஏ எழுதுவோம்ல அந்த மாதிரி. அதுக்கடுத்து 4, 2 கடைசி எல்லாத்தையும் எழுதுகிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மோனை கேட்டிருக்காங்க. அப்போ முதல் எழுத்து தூ இங்கே வரல, இங்கே வந்திருக்கு, இங்கே வரல. ஸோ அப்போ 1வதுலேயும் 3வது வார்த்தையிலையும் வந்திருக்கு. அப்போ 1, 3னா பொழிப்பு மோனை. பி தான் சரியான விடை. 1, 3ங்கிறது பொழிப்பு மோனை. இணை மோனைனா 1, 2, ஒருவு மோனைனா 1, 4, கூளை மோனைனா 1, 2, 3. ஸோ இதில் பி தான் விடை. ஆறாவது கேள்வி, இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். ஸோ இதில் வரக்கூடிய தொடை நயம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் இப்போ இன்பம் நமக்கு தெரிந்து மோனை வரல,
அடி எல்லாமே அடின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மோனை வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மோனை வரல. அடுத்து எதுகை, எதுகை வந்திருக்கு அப்படி தானே, ஆனால் எதுகை வந்து ஆப்ஷனில் கொடுக்கல. இயைபு அப்படிங்கிறது கடைசி ரைமிங்காக வர்றது தான் இயைபு. அப்போ இயைபும் வரல. இதில் வந்து முரண், இன்பம் துன்பம். இன்பம் அப்படிங்கிறதுடைய எதிர்ச்சொல் தான் என்னது, துன்பம். அப்போ ஒன்றுக்கு ஒன்று முரணாக அமைஞ்சிருக்கு. அதனால் இது வந்து அடி முரண் தொடை அப்படிங்கிறது தான் சரியான விடை. 7வது கேள்வி, அரியவற்றுள் அப்படிங்கிறதுக்கு அசை பிரிக்க சொல்லியிருக்கிறாங்க. குறில், குறிலிணை, குறில், குறில், குறிலிணை ஒற்று, அடுத்ததாக குறில் ஒற்று. அப்போ இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது என்னது, 2 குறில் இணை, குரில் இணை அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், நிறை. குறிலிணை ஒற்றுனாலும் நிறை. ஒரு குறில் தனி குறில் ஒற்று அப்படின்னா அதை வந்து நேர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நிறை, நிறை, நேர். பி தான் சரியான விடை. அடுத்து 8வது கேள்வி, சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும், அவங்களே கொடுத்துட்டாங்க. அவுகார குறுக்கத்தில் வந்து அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இதெல்லாம் வந்து வரும். அதில் நமக்கு வந்து அவுகார குறுக்கம் பற்றி கொடுத்துருக்காங்க. அது சொல்லிட்டாங்க முதல்ல. இது வந்து அவுகாரம் அப்படிங்கிறது, அவுங்கிறது நெடில் எழுத்து. அப்போது 2 மாத்திரை இருக்கும், அது முதல்ல மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ முதல்ல குறைஞ்சி ஒலிக்கும் அப்படின்னா அரை மாத்திரை குறையும். அப்போது 1.5 மாத்திரை இல்லை ஒலிக்கும். இதே இது ஐ அப்படின்னு வச்சுக்கிட்டோமே, ஐங்கிறது 2 மாத்திரையில் ஒலிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வரும்போது முதல்ல வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா அரை மாத்திரை குறைந்து இதே மாதிரி 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். ஆனால் அது என்னென்னா இடையிலும் கடையிலும் வரும். இடையில் வரும்போதும் கடையில் வரும்போதும் 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். இதே இது ஆயுத குறுக்கமோ மகர குறுக்கமோ என்ன செய்யணும் அப்படின்னா அரை மாத்திரை தான் இருக்கும், ஆனால் 1/4 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். ஸோ இதுதான் அந்த மாத்திரை அளவு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்த கேள்வி, இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரட்டை கிளவி போல் இணைந்தே இருக்கணும், அந்த ரெண்டும் சேர்ந்துருந்தால் தான் பொருள் தரும். அதை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இரட்டை கிளவி என்ன செய்யாது, பொருள் தராது. ஸோ இரட்டிற் பிரிந்திசையா அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொன்ன நூல் எது அப்படின்னா நன்னூல். 10வது கேள்வி, பொருந்தாதை எடுத்து எழுதுக. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசன் வந்தது, அரசன்கிறது உயர்திணை, வந்தது அப்படிங்கிறது அக்ரிணைக்கு பொருள். அப்போ திணை வலுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சரிதான், திணை வலு தான் இதில் இருக்குது. அடுத்து கபிலன் அப்படிங்கிறது ஆண்பால், பேசினால்ங்கிறது பெண்பால். அப்போ பால் வலு இதில் இருக்குது, ரைட்டு. பால் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து குயில்கள் கூவின அப்படின்னா பன்மை கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு குயில் கூவியதுக்கான இதை கொடுத்துருக்காங்க. அப்போ ஒருமை பன்மை எண் வலுங்கிறது சரியானது. கடைசி என்ன கொடுத்துருக்காங்க, கமலா சிரித்தாய், கால வலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கமலா சிரித்தாய் முன்னாடி இருக்கவங்கள தான் நீ சிரித்தாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ முன்னிலை பெயரை இங்கே படற்கைக்கு சொல்லியிருக்காங்க. கமலாங்கிறது யாரோ ஒருத்தரை பற்றி சொல்கிறோம், முன்னிலை பெயர் கிடையாது. அப்போது சிரித்தாய், நீ சிரித்தாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ இது வந்து இடவலு தான் வருமே தவிர இது வந்து கால வலு கிடையாது. ஸோ டி தான் ஆன்சர். 11வது கேள்வி, பொருந்தாதை கண்டெழுதுக. 5 கிலோ, 5 கிலோங்கிறது எடுத்தல் அளவை. 4 லிட்டருங்கிறது முகந்து கொடுப்போம், முகத்தல் அளவை. 3 மீட்டரா நீட்டல் அளவை, அளந்து கொடுப்போம் நீளமாக. இந்தியா வென்றதுங்கிறது ஓமையாகு பெயர்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாங்கிறது இங்கே ஒரு இடத்தை குறிக்காமல் அதுக்கு அந்த இடத்துல உள்ள இடத்தின் சார்பாக விளையாடக்கூடிய ஒரு அணியை குறிக்கும். அப்போ இடவாகு பெயர் அப்படிங்கிறது தான் சரியானது. இடத்தை குறிக்காமல் வேறு எதையோ குறிக்குது. ஸோ டி தான் இதற்கான விடை. 12வது கேள்வி, தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. வா அப்படிங்கிற வேர்ச்சொல் கொடுத்து தொழில் பெயர். தல் விகுதி வந்துட்டுனாலே இது என்னது, தொழில் பெயர். அப்போ ஏ தான் தொழில் பெயர். வந்தான்ங்கிறது வினைமுற்று, வந்து அப்படிங்கிறது வினையெச்சம், வந்த அப்படிங்கிறது பெயரெச்சம். இது வினையெச்சம், இது பெயரெச்சம். ஊன் முடிஞ்சிருக்கும், இது ஆன் முடிஞ்சிருக்கும். வந்த பையன், வந்து சென்றான், வந்து நின்றான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ விடை வந்து ஏ தான். 12வது கேள்வி. 13வது கேள்வி, அகர வரிசையை கொடுத்துருக்காங்க. அகர வரிசையில் எல்லா வார்த்தையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. காசு, 13வது கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி. காசு, கூரை, கைப்பிடி, கிளி, கேணின்னு தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே இடம்பெறுது. அப்போது இதில் கேக்கா வரிசைப்படி முதல்ல காசு அப்படிங்கிற வார்த்தை வரணும். காசு இங்கே வந்திருக்கு, இங்கே காசு வந்திருக்கு. அப்போ இதில் என்ன செய்யாது, இந்த 2 சென்டென்ஸுமே வராது. சரி, காக்கு அப்புறமா கீ வந்திருக்கு, இங்கே போயிட்டு. அப்போ இதுவும் கிடையாது, பி தான் சரியானது. காசு, கிளி,
கு, கே, கை. அப்போ பி தான் சரியான விடை. 14வது கேள்வி, இனிய நண்ப. இனிய நண்ப. இனிய நண்ப அப்படிங்கிறது பெயர், அந்த இனிய அப்படிங்கிறது பெயரெச்சம், அப்படி தானே? அப்போ இது பெயரெச்சம்ங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். குறிப்பு வினையெச்சம் அப்படிங்கிறது கிடையாது, பெயரெச்சம் தான். பெயரெச்சத்துடைய வகையில் இது குறிப்பு பெயரெச்சமா, தெரிநிலை பெயரெச்சமா, எதிர்மறை பெயரெச்சமா? எதிர்மறை அப்படிங்கிறது இதில் வரல. இனிமைங்கிறத உணர்த்துது, எதிர்மறை ஒரு விஷயத்துக்கான எதிர்மறையாக அதை கொடுக்கல. அப்போ குறிப்பாக தெரிநிலை பெயரெச்சமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம்னா அப்படின்னா காலத்தை வந்து குறிப்பாக உணர்த்தும். தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னா காலத்தை வந்து வெளிப்படையாக உணர்த்தும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு கேட்ட பையன் அப்படின்னா அங்கே என்ன உணர்த்தும் அப்படின்னா, கேட்ட பையன்கிறது பெயரெச்சம் தான், ஆனால் அது தெரிநிலை பெயரெச்சம். கேட்ட பையனா அவன் எப்போவுமே கேட்டுட்டான் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே அது இறந்த காலத்தை குறிக்கிறது. ஆனால் இது இங்கே காலத்தை எதுவும் குறிச்சிருக்கா? இனிய நண்பர், இவர் ஒருத்தர் வந்து இனிய நண்பர் எனக்கு அப்படின்னு நம்ம இப்போ சொன்னோம்னா அது இந்த காலத்தை குறிக்கும். இல்லை, இவர் அந்த காலத்தில் எனக்கு இனிய நண்பராக இருந்தார் அப்படின்னா அது அந்த காலத்தை குறிக்கும். அப்போது வெளிப்படையாக காலத்தை காட்டாது, குறிப்பால் உணர்த்தும். இதை தான் குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வினையெச்சமும் அப்படி தான், குறிப்பால் உணர்த்துச்சுன்னா குறிப்பு வினையெச்சம். இந்த எதிர்மறை பெயரெச்சம்னா எதிர்மறையாக இருக்கும். அப்போ இதில் நமக்கு இனிய நண்ப அப்படிங்கிறது குறிப்பு பெயரெச்சம். 15வது கேள்வி, எதிர்துன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. ஸோ இது எல்லாமே இதுக்கு வந்து விளக்கணம், இந்த இலக்கணம் சொன்னது யார் அப்படின்னா புறப்பொருள் வெண்பாமாலை, அதான் சொல்லியிருக்கோம். இந்த வெச்சி அப்படிங்கிறது நிறை கவர்தல், மீட்டல் கரந்தை அப்படி வரக்கூடிய இதில் எதிர் ஊன்றல் காஞ்சி அப்படின்னா பகைவர் ஒருத்தர் போருக்கு வரும்போது அந்த பகை மன்னரை எதிர்த்து போராடுறது தான் என்னது காஞ்சி, எதிர்த்து சண்டை போடுறது காஞ்சி. எயில் காத்தல் நொச்சி அப்படின்னா எயில் அப்படிங்கிறது மதிலை குறிக்கும், காத்தல் அப்போ நொச்சிங்கிறது எயில் காத்தலை குறிக்கும். அது வளைத்தலாகும் உளிஞை, அப்போது மதியில் வளைக்கிறதுக்கு பேர் என்னது உளிஞை அப்படிங்கிறது. வாகை சூடல்ங்கிறது நமக்கே இருக்கும், வாகை திணை. ஒருத்தர் ஜெயிச்சு வெற்றி வாகை சூடுறல், மதில் வாகை கிடையாது, வெற்றி வாகை சூடுறத என்ன சொல்லுவோம், வாகைங்கிறோம். பூச்சூடல்ங்கிறது எல்லாத்துக்குமே உண்டு, எல்லாமே இவங்க போகும்போது சண்டைக்கு போகும்போது காஞ்சி பூ, ஒவ்வொரு பூவுமே எல்லா திணைகளுக்குமே குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது மயில் காத்தல், ஏ தான் சரியான விடை. அடுத்து 16வது கேள்வி, பொருள் கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தில் முதல் பகுதியே அதுதான், சொல்லும் பொருளும் பகுதியில் பொறுத்துகளாக கேட்பாங்க அப்படின்னு. இன்னொன்று வந்து நூல்கள் ஆசிரியர்களை பொறுத்துகளை கேட்பாங்க. வனப்பு அப்படின்னா அழகு அப்படின்னு பொருள், அடவினா காடு, வீறு, வீறுனா வலிமை, மதுரம், மதுரம் அப்படின்னா இனிமையான. ஸோ 2, 4, 1, 3 ஏ தான் சரியான விட, ரொம்ப ஈஸியான சொல் பொருள். அடுத்ததாக நூல்கள் ஆசிரியர்கள் பெரும்பாலும் 11 கீழ்கணக்கில் தான் கேட்பாங்க. திருக்கடுகத்துடைய ஆசிரியர் யார்? நல்லாதனார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், ஆசிரியர் முள்ளுவார், ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 3 அரையனார், சிறுபஞ்சமூலம் காரியாசான். ஸோ 2, 1, 4, 3 ஏ தான் சரியான விடை. 18வது கேள்வி, தமிழ் விடுதூதுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆசிரியர் அறியப்படவில்லை. இன்னும் நிறையா பேர்களுக்கு வந்து தமிழ் விடுதூது மாதிரியே ஆசிரியர் பேர்கள் அறியப்படாத நிறைய விஷயங்கள் இருக்கும். நந்தி கிளம்பத்துக்கு ஆசிரியர் பேர் தெரியாது, முத்தொள்ளாயிரத்துக்கு ஆசிரியர் பேர் தெரியாது, முக்கூடர் பல்லுக்கு ஆசிரியர் பேர் தெரியாது. வேறு வளையாபதி, முக்கியமான 50 வளையாபதிக்கு வந்து ஆசிரியர் பேர் தெரியாது. இந்த மாதிரி சில விஷயங்களை சேர்த்து ரீகால் பண்ணிக்கணும். 19வது கேள்வி, ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படிங்கிற வகைப்பாட்டில் இல்லாது என்னது? நாககுமார காவியம், அதுக்கு ஆசிரியர் பேர் கிடையாது. நீலகேசி அப்படிங்கிறது குண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்டது தான் இந்த நீலகேசி அப்படிங்கிறது, அது ஐஞ்சிறுங்காப்பியம் தான். சூளாமணிங்கிறதும் தோளாமொழி தேவர் எழுதுனது, அதுவும் ஐஞ்சிறுகாப்பியம்தான். அப்போது குண்டலகேசிங்கிறது தான் ஐஞ்சிறுங்காப்பியம் கிடையாது, அது ஐம்பெருங்காப்பியம். ஐம்பெருங்காப்பியம். குண்டலகேசியோட ஆசிரியர் யார்? நாத குத்தனார். குண்டலம் அப்படிங்கிறது காதில் அணியக்கூடிய ஒரு வகை அணிகலன். ஸோ அதுதான் இதில் பொருந்தாது, ஐம்பெருங்காப்பியம். இணையில்லை முப்பாலுக்கு இன்னில்லத்தே அப்படின்னு பாடினது யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் பாடியிருப்பார். திருக்குறளுடைய பெருமை, சொல்லாததில்லை பொதுமுறையான திருக்குறளில் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த பாடலை தான் இணை இல்லை இந்த முப்பாலுக்கு இந்த நிலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பாடியிருப்பார். 21வது கேள்வி,
கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது அந்த கல்லையே தெப்பமாக கொண்டு மிதந்து கரையேறியவர் யார் அப்படின்னா அப்பூதி அடிகள். ஸோ இந்த தகவல் அப்பூதி அடிகளா அப்பர் தான் திருநாவுக்கரசர்னு சொல்லக்கூடிய அப்பர் தான் வந்து என்ன செய்வார், அப்படி வெளியில் வந்திருப்பார். ஸோ இந்த விஷயத்தை எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய பாடப்பகுதியில் ஓல்டு 10th அப்பூதி அடிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரை பார்க்க வர்ற அப்பரை பற்றி சொல்லும்போது தான் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பர் அப்படிங்கிறது திருநாவுக்கரசர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 22வது கேள்வி ருபாயத் அப்படிங்கிறது ஒரு பாரசீக சொல். அதோடைய பொருள் என்ன அப்படின்னா, இது கேட்கலாம் என்ன சொல் அப்படின்னு, அது வந்து 4 அடி செய்யுள் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். இந்த ருபாயத் அப்படிங்கிறது உமர் கய்யாம் அவர்களுடைய பாடல், பாரசீக கவிஞரான உமர் கய்யாமுடைய பாடல். அதை தமிழில் மொழிபெயர்த்தது யார், கவிமணி தான் தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ இதுதான் ருபாயத் பற்றிய தகவல். அடுத்து 23வது கேள்வி, அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகை இது எங்கே இருக்குது அப்படின்னா ரஷ்யாவில் இருக்குது. உருசிய நாடு, ரஷ்யா நாடு, சோவியத் யூனியன் கொடுத்தாலும் சரி தான். இதில் திருக்குறளை பாதுகாக்கிறது எங்கே, இந்த கிரெம்ளின் மாளிகையில் வச்சு பாதுகாக்கிறாங்க. அதேமாதிரி திருக்குறளுக்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இங்கிலாந்தில் விவிலியத்தோட பைபிள் கூட இங்கிலாந்துடைய மியூசியம் அருங்காட்சியகத்தில் திருக்குறளையும் சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த பெருமையுடையது திருக்குறள். அதே மாதிரி இந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த விக்டோரியா மகாராணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில் கண் விழித்ததும் முதல்ல படிக்கிற நூல் என்னது தான், இந்த திருக்குறள் தான். இதுதான் இதோட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 24வது கேள்வி, வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளை திட்டினவங்கள கூட திரும்ப திட்ட வேண்டாம், அவங்கள ஏச வேண்டாம், இந்த உலகமே பொய் சொன்னாலும் நீ பொய் சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு எளிய சொற்களில் அறிவுரை கூறியவர் தான் இந்த கடுவெளி சித்தர். அடுத்து 25வது கேள்வி, 26 முதல் 32 வயது வரைக்கும் உள்ள பருவ மகளிர். நம்மளுடைய சிற்றிலக்கியங்களில் உலா அப்படிங்கிற ஒரு சிற்றிலக்கியம் உண்டு. அதில் 7 பருவ மகளிரை பற்றி அதில் சொல்கிறாங்க. ஸோ தலைவன் வரும்போது அந்த 7 பருவ மகளிரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பேதை 5லேருந்து 7 வரைக்கும். ரெண்டாவது என்னது, பெதும்பை 8 to 11. அடுத்து 3வது இந்த மங்கை, பெதும்பைக்கு அடுத்து வரக்கூடியது மங்கை 12 13. 4வது மங்கைக்கு அடுத்து மடந்தை 14 to 19. 5வது அறிவை 20லேருந்து 25 வரைக்கும். 6வது தெரிவை 26 to 32. நம்ம கேள்வியில் கேட்டது 26 to 32, தெரிவைங்கிறது சரியானது. கடைசியில் 7வது பேரிளம் பெண், அவங்க வந்து 32னா 33லேருந்து 40 வரைக்கும். ஸோ இதுதான் இந்த பருவ மகளிருடையது. இப்போ கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அந்த 7 பருவ மகளிருடைய அந்த வயது தொடங்குறதுலேருந்து முடியது வரைக்கும் கேட்டால் 5ல் தொடங்குது, 40ல் முடியுது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. 26வது கேள்வி, குமரகுருபரர் எந்த மொழிகளில் புலமை மிக்கவர்? தமிழ், வடமொழி, இந்துத்தானி அப்படிங்கிறதுல அவர் வந்து புலமை மிக்கவர். இந்த 3மே பழைய புக்கில் அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. 27வது கேள்வி, உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா வள்ளலார். உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் அப்படிங்கிறத ஓல்டு 10th புக்கில் இருக்கும். ஸோ இதை வந்து இதே மாதிரி இன்னொரு குரூப் 2 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ இது குரூப் 2 ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். அந்த 3 கொஸ்டின் பேப்பர், அந்த ஏற்கனவே உள்ள 2 கொஸ்டின் பேப்பர்லேயும் இதை மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ வள்ளலார் அப்படிங்கிறது சரியான விடை. 28வது கேள்வி, இது வந்து எப்படி ஆரம்பிக்கணும் இந்த பாடல் அப்படின்னா, பேதைமை என்பது அப்படின்னு ஆரம்பிக்கும். பேதைமை என்பது யாதன வினைவின் ஓதிய இவற்றை உணாத மயங்கி ஏற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டுன்னு கேட்டது தெளிதல். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னா மணிமேகலையில் தான். ஸோ இது உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, பேதைமை அப்படின்னா மடமை, அந்த அறிவில்லாமல் செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நூலோர் சொன்ன விஷயத்தை உணராமல் நமக்கு அறிவுக்கு எட்டின விஷயத்தை பற்றி யோசிக்காமல் யாரோ ஒருத்தர் சொல்கிறத, இப்போ முயலுக்கு கோடு உண்டு, அதாவது முயலுக்கு வந்து கொம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொன்னால் அவங்க அடுத்தவங்ககிட்ட கேட்டுட்டு
ஆமாம் கோடு உண்டுன்னா முயலுக்கு கொம்பு இருக்குது அப்படின்னு அடுத்தவங்க சொன்னாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கிறது தான் பேதமை, மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிற விஷயத்த மணிமேகலையில் சொல்லியிருப்பாங்க. இந்த லைனை மட்டும் கொடுத்து கூட கேட்பாங்க. முயல் கோடு உண்டு என கேட்டது தெளிதல் அப்படின்னு சொல்லக்கூடியது மணிமேகலை. 29வது கேள்வி, ஒன்று கொலாம் அப்படின்னு திருப்பதியம் பாடி மூத்த திருநாவுக்கரசை அப்பூதியடிகளுடைய மகனானிய முதல் மகன் மூத்த திருநாவுக்கரசு ஃபஸ்ட்டு திருநாவுக்கரசை உயிர் பெற வச்சது பாம்பு உள்ளங்கையில் தீண்டிடும். அதனால் அந்த விடத்தை போக்குறதுக்காக ஒன்று கொலாம் திருப்பதியம் திருநாவுக்கரசர் பாடியிருப்பார், மூத்த திருநாவுக்கரசை உயிர்ப்பிக்கிறதுக்காக. அடுத்ததாக தமிழ் 3000. தமிழ் 3000 அப்படின்னா 3000 பாடல்களை கொண்ட திருமந்திரத்தை தான் தமிழ் 3000 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து 9 நாளி உடுப்பவை 2 அப்படின்னு பாடிய புறநானூற்று புலவர். புறநானூறுன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே. இதை பாடியவர் யார் அப்படின்னா மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார். இது என்ன பாட்டு அப்படின்னா, இந்த செல்வத்து பயனே ஈதல் அப்படிங்கிற ஒரு பாடல் வரியும் நமக்கு ரொம்ப பரிச்சயமானது. செல்வத்து பயனே ஈதல் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன அப்படின்னா, அந்த பாடலுடைய கருத்து என்ன அப்படின்னா, உலகத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு அரசனாக இருந்தாலும் சரி, அல்லது அன்றைய பிழைப்புக்காக ஓடி ஒரு காட்டுக்கு போய் ஒரு விலங்குகளை வேட்டையாடக்கூடிய ஒரு வேடனாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருக்குமே ஒரு ஒரு நாள் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு அளவை ஒரு நாளி அளவு தான் உண்க முடியும். உடுக்கிறது அப்படிங்கிறது 2 உடை தான். ஒன்று மேலாடை, இன்னொன்று கீழாடை. அந்த காலத்தில் அப்படி தானே. ஸோ இப்போவும் அப்படி தான். அந்த மேலாடை கீழாடைங்கிற 2 ஆடை தான் அவனுக்கு தேவைப்படுது. சாப்பிட்ற அளவு ஒரு நாளினா ஒரு குறிப்பிட்ட அளவை சொல்கிறாங்க. அந்த அளவு தான் சாப்பிட முடியும். அவனை அரசனாக இருந்தாலும் சரி தான், வேடனாக இருந்தாலும் சரி தான். அப்போ நமக்கு சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்களை செல்வத்தை மற்றவங்களுக்காக பயன்படுத்தணும். நம்மளே வச்சு ஒன்றுமே நிறைய நன்மைகளை நம்ம இழக்க நேரிடும் அப்படின்னு அவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ 9 நாளி உடுப்பவை 2 அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அப்போது கணக்காயனார் மகனார் நக்கீரனார். அடுத்து, உலகம் முழுவதையும் ஆளி கருதவர் கிடையாது, ஆள கருதுவர். உலகம் முழுவதையும் ஆளணும் அப்படின்னு விரும்புகிறவர் என்ன செய்யணும், எதற்காக காத்திருக்கணும் அப்படின்னா, குறிப்பிட்ட காலம் வருவரை காத்திருக்க வேண்டும். இது காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு திருக்குறள். காலமறிதல். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். உலகத்தையே ஆள கருதினாலும் கைகூடும். எப்போ அப்படின்னா, காலம் கருதி தகுந்த இடம் பார்த்து செயல்பட்டால் என்ன செய்ய முடியும், அந்த உலகத்தையே ஆட்சி பண்ண முடியும். அடுத்து, சீராபுராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா, சீராபுராணத்தை இயற்றியவர் உமர் புலவர். அவருக்கு வள்ளல் சீதகாதி உதவி பண்ணுவார். அவர் இறந்ததுக்கப்புறம் தான் அபுல் காசிம் அப்படிங்கிறவர் மறுபடியும் உதவி செய்வார். அதுக்கப்புறம் அவர் இறந்து போனதுக்கப்புறம் பனகமது மரைக்காயர் சின்ன சீரா பாடி முடிப்பார். அடுத்ததாக மரபு சொற்கள். காகம் கரையும், குதிரை தான் கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். 2, 3, 4, 1 டி தான் விடை. 35வது கேள்வி. மூலன் அப்படிங்கிற இயற்பெயரை உடையவர். திரு அப்படிங்கிற அந்த மரியாதை பண்பு, மரியாதை அடை அப்படிங்கிறது முன்னாடி வந்திருக்கும். அதனால் திருமூலர் அப்படின்னு மரியாதை கருதி அவரை சொல்கிறோம். அவருடைய இயற்பெயர் மூலன். அப்பருடைய இயற்பெயர் என்னது, மருள் நீக்கியாருங்கிறது தான் அப்பருக்கு பெற்றோர் வச்ச பெயர். சாத்தனார கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கூல வாணிகம் தானிய வியாபாரம் செஞ்சதுனால அவரை கூல வாணிகம் அப்படின்னு சொல்கிறோம். தாய்மானவர் அருளால் பிறந்ததுனால அவருக்கு தாய்மானவர் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. 36வது கேள்வி. ஒரு நாடு வளமுடன் இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கம் அப்படிங்கிறத யார் சொல்லியிருப்பா அப்படின்னா தந்தை பெரியார் சொல்லியிருப்பார். அடுத்து 37வது கேள்வி. இந்திய நாட்டை மொழிகளுடைய காட்சி சாலை, லாங்குவேஜஸ் மியூசியம் அப்படின்னு இந்திய நாட்டை சொன்னவர் யார் அப்படின்னா அகத்திலிங்கம். அகத்திலிங்கம் தான் அதை சொல்லியிருப்பார். குமரியில் பட்டார் அப்படிங்கிறவர் என்னது, திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முதல்ல கொண்டு வந்தவர் குமரியில் பட்டார். அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். ஈராஸ் பாதிரியார் தமிழ்லேருந்து தான் திராவிடங்கிற வார்த்தையே தோணுச்சு. தமிழ் திராவிட அப்படிங்கிற வார்த்தையே தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்ததாக நவி அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா, நவினா மான். அடுத்ததாக 39வது கேள்வி. சாதியையும் நிறத்தையும் பார்த்து
சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை அப்படின்னு சொன்னோடனே நம்ம பெரியாரையோ இல்லை பாரதிதாசனையோ பார்ப்போம். அப்படி கிடையாது. அது சொன்னவர் வந்து பசும்பொன் முத்துராமலிங்கர். சாதியை நிறத்தையும் பார்த்து மனுஷன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை அப்படின்னு சொன்ன முத்துராமலிங்க தேவர். 40வது கேள்வி, குளிர்சாதன பெட்டியில் பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளிர்சாதன பெட்டியிலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த வாயுடைய பேர் என்ன அப்படின்னா குளோரோஃப்ளூரோ கார்பன். ஸோ சிஎஃப்சி அப்படின்னு சொல்கிறோம், குளோரோஃப்ளூரோ கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய ஒரு மூலக்கூறு என்ன செய்யும் அப்படின்னா 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை வந்து அழிச்சிருமா. 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை அழிச்சுவிடும். அதனால் புற ஊதா கதிர்கள் பூமியை நேரடியாக தாக்கும், நமக்கு வந்து பலவிதமான நோய்கள் வரும். இப்போ இதுக்கு மாற்றாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஹச்சி அப்படின்னு சொல்கிறது. ஹச்சின்னு கொடுக்கலாம் ஆப்ஷனில். இல்லை குளோரோஃப்ளோரோ கார்பனுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஹைட்ரோ கார்பனை வந்து இப்போ குளிர்சாதன பெட்டியில் இதற்கு மாற்றாக பயன்படுத்துகிறாங்க. இது புது புத்தகத்தில் உள்ள தகவல். தமிழ் பிறமொழி துணையின்றி இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும். தமிழ் வந்து பிறமொழி துணை தேவையில்லை, அது தனியாக இயங்குவது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைத்தோங்கவும் செய்யும் அப்படின்னு சொல்கிறார். இது யார் சொல்லியிருப்பா? கால்டுவெல் சொல்லியிருப்பார். இந்த க்ரௌடில் என்ன சொல்லியிருப்பார்? தமிழ் வந்து ஒரு அழகிய வேலைப்பாடம், இந்த சித்திரத்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்ட ஒரு தங்க ஆப்பிள், குறள் தமிழ் என்னை ஈர்த்தது, குறளை வந்து என்னை இழுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இவங்க 2 பேரும் திருக்குறளை மொழிபெயர்த்தவங்க. ஸோ இதில் வந்து தமிழை பற்றி பெருமையாக பேசுனது கால்டுவெல். 42வது கேள்வி, தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு நம்பு. இதை சொன்னவர் யாருன்னா கடித இலக்கியத்தில் வரக்கூடிய மு. வரதராசனார். யாருக்கு எழுதின கடிதத்தை சொல்லியிருப்பாருன்னா தம்பிக்கு எழுதின கடிதத்தில். தம்பியோட பேர் என்ன அப்படின்னா எழில் அப்படிங்கிற தன்னுடைய தம்பிக்கு எழுதின கடிதத்தில் அவர் அதில் சொல்லியிருப்பார். எழிலுங்கிற தம்பிக்கு எழுதின கடிதத்தில் சொல்லியிருப்பார். 43வது கேள்வி, தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்க யாரை பாராட்டியிருக்கிறாரு? முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்து செம்மல்னு பாராட்டியது யார் இப்படி கேட்டிருக்காங்க? திருவிக்க கல்யாண சுந்தரனார். அதே மாதிரி அண்ணா என்ன சொல்லியிருப்பார்? தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு தேவரை வந்து சொல்கிறாங்க. தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு தேவரை சொல்கிறாங்க. அது சால பொருந்தும் அப்படின்னு அவர் தோற்றத்தை பார்த்தோன்னே நினச்சேன். அவர் பேசுனது வந்து சிங்கத்துடைய முழக்கம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். காமராஜர் என்ன சொல்லுவார்? இது போன்ற ஒரு தலைவருடைய பேச்சை நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது, அவருடைய வீரமிக்க பேச்சு வந்து விடுதலை போருக்கு உதவும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பார். காமராஜருடைய அரசியல் குரு யார்? சத்தியமூர்த்திங்கிறது தான் சரியான விடை. 45, பாவலரர் பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், கொய்யாக்கனி, இது எல்லாமே யாருடைய நூல்? பெருஞ்சித்திரனாருடைய நூல் தான். குறிஞ்சி திட்டுங்கிறது அவருக்கு சம்மந்தமில்லாத நூல். அதோடைய ஆசிரியர் யார்? பாரதிதாசன். அப்போ குறிஞ்சி திட்டு மட்டும் இதில் தவறானது. சரியான விடை அதுதான். ஸோ எழுதாதது மேக்சிமம் எழுதின கேள்வியை விட எழுதாத நூல்கள் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வியில் தான் அதிகமாக இருக்கும். 46வது கேள்வி, தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கெல்லட் அப்படிங்கிறவர் தான் தமிழ் இலக்கணத்தை பற்றி சொல்லியிருப்பார். கிராமர் பற்றி கெல்லட் சொல்லியிருப்பார். கிராமர் கெல்லட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கபில் சுபலவேல் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா விரிவாக அந்த காலத்தில் இந்த அளவுக்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகத்தில் எந்த மொழியிலையுமே இந்த மாதிரி இலக்கியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். இலக்கியங்கள் உலக அளவில் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு கபில் சொல்லியிருப்பார். முனைவர் எமினோ என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா தொல்காப்பியத்தை பற்றி பேசியிருப்பார். தொல்காப்பியம் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இன்றைக்கு மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருப்பார். 47வது கேள்வி, ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் அப்படின்னு சொன்னவர் யார்? ராணி மங்கம்மாள் அப்படிங்கிறவங்க ஒரு சமய பொதுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவங்க. 48வது கேள்வி, மறுபடியும் மு. வரதராசனார் கேள்வி என்ன அப்படின்னா உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரிதென உணர், உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதன் உணர், உன் நலத்தை விட நாட்டின் நலம் உணர்ந்து சிறந்ததன் உணர், நெருக்கடி நேரும்போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இந்த கூற்று யாருடைய கடித பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க? மு. வரதராசன் அவருடைய கடித பகுதி. அதே தம்பிக்கு எழுதின கடிதம் தான்.
இந்த கொஸ்டினில் 3 இடத்துல கேட்டிருக்காங்க. சாதுவன் வாணிகம் செய்யக்கூடிய பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எதில் இருக்குது அப்படின்னா மணிமேகலையில் இருக்குது. இந்த சாதுவன் யார் அப்படின்னா ஆதிரை, ஆதிரையுடைய கணவன். ஆதிரை யாருன்னா மணிமேகலைக்கு முதல்ல அமுத சுரபியில் அன்னமிட்ட பெண் தான் யார்? இந்த ஆதிரை. 50வது கேள்வி. முதல்ல திருவரங்கம், ஸ்ரீரங்கம். திருவரங்கம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கம். திருச்சிச்சம்பலம் சிவசிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமறைக்காடு வேதாரண்யம் அப்படிங்கிற கூடிய திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் திருமறைக்காடு. அங்கேற்கண்ணி என்ன சொல்லுவோம்? மீனாட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2, 1, 4, 3 பி தான் விடை. 51வது கேள்வி. மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1981. இது எத்தனாவது மாநாடு அப்படின்னா உலகத்தமிழ் மாநாடுனா 5வது உலகத்தமிழ் மாநாடு. இந்த மாநாடு வந்து யார் முதல்வராக இருக்கும்போது நடக்கும் அப்படின்னா எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது நடக்கும். ஜனவரியில் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடந்திருக்கும். இதில் 5ஆம் தேதி தான் யார் உரையாற்றிருப்பார் அப்படின்னா பாவாணர் உரையாற்றிருப்பார். 5/1/1981 பாவாணர் உரையாற்றிருப்பார். என்ன தலைப்பில் அப்படின்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்பில் உரையாற்றிருப்பார். ஸோ இது தெரிஞ்சக்கூடியது. அதுக்கப்புறம் 15/1/1981 ஒரு 10 நாள் கழித்து அவர் இறந்துருவார். பாவாணருடைய கடைசி பேச்சு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நான் நிரந்தரமானவன், எனக்கு எந்த நிலையிலும் மரணம் இல்லை அப்படின்னு நிரந்தரமானவன், நான் அழிதல் இல்லை, எனக்கு எந்த நிலையிலும் மரணம் இல்லைன்னு சொன்ன ஒரு கட்சுள்ள ஆள் யார் அப்படின்னா கண்ணதாசன். அடுத்ததா 53வது கேள்வி. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை, ஒரு தமிழனுக்கு படிப்பில்லைன்னா இங்கே உள்ள எல்லோரும் வெக்கப்படணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். இங்கே ஒருத்தனுக்கு வந்து உணவில்லை, இங்கே ஒருத்தனுக்கு உணவில்லை அப்படின்னா ஜெகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னவர் வந்து பாரதியார். ஸோ படிப்பில்லைன்னா பாரதிதாசன், உணவில்லைங்கிறதுக்கு கோவப்பட்டார்னா பாரதியார். அடுத்து வழக்கம் போல் கடல் பற்றியோ மரக்கலத்தை பற்றியோ திரும்ப எல்லா குரூப் 2 எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. மரக்கலத்தை குறிக்கக்கூடிய 4 சொற்கள் என்ன அப்படின்னா 4மே. இப்போ இதில் வந்து புணரி அப்படிங்கிற வார்த்தை வந்து கடலை குறிக்கும். அப்போ இதில் இது பொருந்தாது. மற்ற எல்லாமே மரக்கலத்தை குறிக்கக்கூடியது தான். களம், பரிசில், ஓடம், பறவைங்கிறது கடலை குறிக்கும். அப்போ இதுவும் பொருந்தாது. களம், வங்கம், புனை, அம்பி. அப்போ இதுதான் சரியான. இது எல்லாமே மரக்கலத்தை குறிக்கக்கூடியது தான். இதில் ஆழி அப்படிங்கிறது கடலை குறிக்கும். அப்போ இதில் இது வராது. பக்ரி, ஓடம், களம், பரிசில் எல்லாமே மரக்கலத்தை குறிக்கக்கூடியதான். அப்போ புணரி, பறவை, ஆழி அப்படிங்கிறது இதில் குறிக்காது. அப்போ சிங்கிறது தான் விடை. 54வது கேள்வி. பிறமொழிக்கு ஏற்ற தமிழ் சொற்களை காண்க. 55. மீனாட்சி இப்போ தான் பார்த்தோம், அங்கேயர் கண்ணி. அடுத்து மதுரம், மதுர வசனி. மதுரம் அப்படின்னாலே தேனை குறிக்கும். தேன், மதுரம். மதுரம்னா தேனை தான் மதுரம் அப்படின்னு சொல்கிறோம். கட்கநேத்ரி அப்படின்னா வால் நெடும் கண்ணி. அடுத்ததா விசாலாட்சி, விசாலமாக இருக்கிறது அப்படின்னா நீளமாக இருக்கிறது, நீள நெடுங்கண்ணி. நெடுங்கண்ணிங்கிறது விசாலாட்சி. அப்போ 1, 4, 2, 3 பி தான் விடை. 56வது கேள்வி. ஒரு பிழையற்ற தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு மாவட்டத்தில் ஓருங்கிறது எங்கே வரும், ஒருங்கிறது எங்கே வருங்கிறது தான். ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறது வரும். மற்றதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். இப்போது ஆங்கிலத்தில் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் எங்கே பயன்படுத்தணும், ஐஓக்கு முன்னாடி ஆன் பயன்படுத்துவோம். அதே மாதிரி தான் இந்த ஓருங்கிறதும் உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்துவோம். அப்போது இதில் உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி இருக்குது. இது மட்டும்தான் என்னது, உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் அமைச்சர், ஒரு மாவட்டம், மற்றதுக்கு வந்து ஓர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஒரு அமைச்சர்னு கொடுத்துருக்கான், ஒரு அமைச்சர் கொடுத்துருக்கான். இதிலே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிவிட்டு பி தான் சரியான விடை அப்படின்னு நம்ம எடுத்துடலாம். அடுத்து மாகதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 57வது கேள்வி. 4 வகை கவி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஆசுகவினா வைதர்ப்பம் அப்படின்னு சொல்லுவோம். வித்தாரகவி வந்து மாகதம். சித்திரகவியை வந்து பாஞ்சாலம் அப்படின்னு சொல்லுவோம். மதுரகவி வந்து கவுடம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆசுகவினா என்னது, பாடுன்னு சொன்னோடனே பாடுறவர் தான் யார், ஆசுகவி. வித்தாரகவி அப்படின்னா யார், தொடர்நிலை செய்யுளும் காப்பியமும் இயற்றவர்.
அதே மாதிரி மெய்யை பொய்யாக்கி பொய்யை மெய்யாக்கி பாடுறதும் வித்தார கவி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரக்கவி அப்படின்னா ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு கவிதைக்குள்ளே ஓவியத்தை கொண்டு வர்றது, ஓவியத்துக்குள்ளே அந்த கவிதையை உள்ளடக்கி பாடுறது, சொல்லணி அமைத்து பாடுறது, இது எல்லாமே வித்திரகவியை குறிக்கும். மதுரகவி அப்படிங்கிறது ஓசை நலம் மிக்க பாடல்கள், ஒரு காதுக்கும் கருத்துக்கும் இனிமே தரக்கூடிய பாடல்களை பாடுறது மதுரகவி. ஸோ இப்போ மாகதம் அப்படின்னா வித்தார கவி. 58வது கேள்வி, அகத்திணையின் வகைகள். அவசரப்பட்டு அகத்திணை 5 அப்படின்னு போடுவோம், அது அன்பின் 5 திணைகள் அப்படின்னு தான் 5 திணை. அகத்திணைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, இந்த 5ம் அது கூட கைக்கிளை பெருந்திணை, மொத்தம் 7 தான் அகத்திணைகள். அப்போ 5ங்கிறது தவறு. அன்பின் 5 திணைகள்னு கேட்டால் தான் 5, அகத்திணைகள் அப்படின்னு கேட்டோம்னா 7. 59வது கேள்வி, கரணத்தேர் அப்படிங்கிறது எப்படி பிரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரணத்து கூட்டல் ஏர், பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. கரணத்து ஏர் அப்படிங்கிறது கரணத்து கூட்டல் ஏர், தமிழ் விடுதூது 10th ஓல்டு 10th இருக்கும். 60வது கேள்வி, இந்த மாறியுள்ள சீர்கள் தொடர்கள் அப்படிங்கிறதுல பெரும்பாலும் திருக்குறளை தான் அப்போ கேட்டிருக்காங்க. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு, இதுதான் அந்த திருக்குறள். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. அதாவது இல்லாதவரை அவர் நல்லவராக இருந்தால் கூட எல்லாரும் இகழத்தான் செய்வாங்க. ஆனால் நன்மை செய்யாதவராக இருந்தால் கூட பொருள் இருக்கிறவரை எல்லாருமே சிறப்பு செய்வாங்க. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாம் செய்வர் சிறப்பு. ஸோ சி தான் விடை. அடுத்தும் திருக்குறள் தான். குணநலன் சான்றோர் நலனே பிறநலன் எந்நலத்து உள்ளவுதும் அன்று. சான்றோர் நலம்ங்கிறது அவங்களுடைய குணநலம் தான், அவங்களுடைய குணம் வச்சு தான் சான்றோர் நலன் என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மற்ற வேறு எந்த நலமும் எந்த நலத்துலேயும் சேர்ந்தது அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சி தான் விடை. பகுபதம் பதம் வந்து 2ஆக பிரிப்போம். ஒன்று வந்து பகுபதம், இன்னொன்று பகாபதம். பகாபதம்ங்கிறது 4ஆக சொல்லுவோம். என்னது, பேர் பகாபதம், வினை பகாபதம், இடை உரி அப்படின்னு 4ஆக சொல்கிறோம். இந்த பகுபதத்தை 2ஆக சொல்கிறோம், பெயர் பகுபதம், வினை பகுபதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இந்த பகுபதத்தில் மொத்த உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது 6 உறுப்புகள். எதெல்லாம் அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாக இருக்க வேண்டியது, குறைந்தது இந்த ஏதாவது இருக்கணும் அப்படின்னா பகுதியும் விகுதியும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ 1 2 பகுதி விகுதி, அடுத்து 3வது இடைநிலை, சாரியை, சந்தி, 6வது என்னது அப்படின்னா விகாரம். இதுதான் பகுபதத்துடைய உறுப்புகள். உறுப்புகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 6, முக்கியமானதுன்னு கேட்டாங்கன்னா பகுதியும் விகுதியும். உருவேனில் சால உரு தவ நனி கூர் களி எல்லாமே உரிச்சொற்றொடர். அதோடைய இன்னும் சிறப்புப்படுத்தி காட்டுறது, அந்த பெயர்ச்சொல்லுடைய இதை இன்னும் சிறப்புப்படுத்தி வேனில் அப்படிங்கிறது மிக்க வேனிலாக இருந்துச்சு. வேனில் அப்படிங்கிறது அந்த வேனில் காலம் அப்படின்னா அந்த கோடை காலத்தை சொல்லுவோம். அப்போ அது வந்து மிகுந்த கோடை காலமாக ரொம்ப அதிகமான ஒரு இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை சிறப்புப்படுத்தி காட்டுறதுக்காக வந்திருக்கு. அதனால் அதை உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்கிறோம். இறை செப்பு இதெல்லாம் எந்த சொல்லுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள்னால் விடையுடைய பெயர்கள். வினா வகைகள் விடை வகைகள் என்று இருக்கும். அதில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இறை அப்படின்னு சொன்னாலும் செப்புன்னு சொன்னாலும் விடை அப்படின்னு தான் பொருள். இப்போ இறைங்கிறது இறைவனையும் குறிக்கும். இப்போ இறைங்கிறது இறைவனை குறிக்கும். ஆனால் நமக்கு கேள்வி என்னென்னா இறை செப்பு 2ஐயுமே கேட்டிருக்காங்க. இறை செப்புன்னு 2ஐயுமே கேட்டதுனால இது 2ஐயும் குறிக்கிறது அப்படின்னா விடை அப்படிங்கிறது தான். 65வது கேள்வி சரியானது கேட்டிருக்காங்க. முதல்ல இது ஒருமைக்கு வந்து எப்படின்னும் சிறியது தூ அப்படின்னு முடியும், அப்படி தானே. பன்மை நிறையா இருக்குது அப்படின்னா பன்மைக்கு என்ன சொல்லுவோம், நே போட்டு முடிப்போம், அப்படி தானே. இப்போ யானையின் கண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பன்மை. சிறியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, யானையின் கண்கள் சிறியன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே யானையின் கண் சிறியன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல எதை பார்க்கணும் நம்ம, கண்கள் அப்படின்னு ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒருமையில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறானது. அதே மாதிரி யானையின் கண் இந்த தூங்கிறது இங்கே வந்திருக்கணும். அப்போ யானையின் கண் சிறியனங்கிறது தவறு. இப்போ இங்கே கண் சிறியது, அப்போ ஒரு இதுக்கு தூ தான் கொடுத்துருக்காங்க. கண்கள் பன்மைக்கு வந்து சிறியனன்னு கொடுத்துருக்காங்க.
ரெண்டுமே கரெக்டு தானே அப்படின்னு தோணும். ஆனால் பொதுவாக யானையோட கண் அப்படின்னா ஒரு கண்ணை வந்து நம்ம சொல்கிறது இல்லை, கண்கள் அப்படின்னு சொல்கிறது தான் சரியானதாக இருக்கும். யானையின் கண்கள் சிறியன, அப்படி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு கண் சிறியது ஒரு கண் பெரியது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் சிங்கிறது தான் சரியான விடை. ஓடையில் யானையும் யானை அதோடைய யானை குட்டி அப்படின்னு சொல்லுவோமா, என்ன சொல்லுவோம்? யானை கன்று, யானை கன்றுங்கிறதான் சரி. குட்டிங்கிறது எதெல்லாம் சொல்லுவோம்? ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி இதெல்லாம் சொல்லுவோம். குருளை அப்படிங்கிறது சிங்கக்குருளை, சிங்கத்துடைய கன்றை தான் நம்ம சொல்லுவோம் சிங்கக்குருளை அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளை எதை சொல்லுவோம்? கீரி பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் குளிர் பதன பெட்டி, குளிரூட்டும் பெட்டி, குளிர் காக்கும் பெட்டிங்கிறது வராது. குளிர் சாதன பெட்டி, குளிரூட்டும் பெட்டி இதெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் ஆன்சர் வந்து குளிரூட்டும் பெட்டி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. குளிரூட்டும் பெட்டின்னு தான் கொடுத்துருக்காங்க. கோ, அது ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. கோ கோ அப்படிங்கிறதுடைய சரியான ஓரெழுத்து ஒரு மொழி சொல் என்ன அப்படின்னா அரசன், அரசன். அதேமாதிரி அன்புக்கும் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. நே அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியுடைய பேர் தான் அன்பு. அடுத்து இந்த ஓமைய பொருளோடு பொறுத்துக்க. அத்தி பூத்தா போல் இருக்குப்பா உன் வருகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஏதோ நடக்காத விஷயம் நடந்த மாதிரி. அத்து பூத்துங்கிறது பல வருடத்துக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய நிகழ்வு. உடம்பு உயிரும் எப்படி இருக்கும்? ஒட்டிக்கிட்டு இருக்கும். உடம்புக்குள்ளே உடம்போ உயிரோ ரெண்டும் ஒன்று விட்டு ஒன்று போயிட்டுனா ரெண்டுமே இருக்காது. அப்போது ரெண்டுமே ஒற்றுமையாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆற்றில் கலைத்த புரி, ஆற்றில் புளியை கொண்டு கரைச்சா அது என்ன செய்யும்? அது யாருக்குமே எந்த பயனையுமே கொடுக்க போகிறதில்ல. இடி விழுந்த மரம் போல் ஒரு வேதனையான ஒரு விஷயம். அந்த மரம் தலைக்காது. ஒரு 4 1 2 சீதா விடை. 70வது கேள்வி. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த நூல் அப்படின்னா திருவாசகம். இது வந்து தமிழர்களுடைய வானியல் அறிவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அண்டம், இந்த உலகம் வந்து அண்டம் உருவானது இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க திருவாசகத்தில். அதே மாதிரி புல்லாகி பூடாய் அப்படின்னு பரிணாம வளர்ச்சியை பற்றியும் இந்த திருவாசகத்தில் பேசியிருப்பாங்க. தேவாரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க? பண்ணோடு தமிழப்பாய் அப்படின்னு அந்த இசையை பற்றி பேசியிருப்பாங்க. திருக்கோவைங்கிறது மாணிக்க வாசகருடையது, ஏறெழுபதுங்கிறது கம்பருடையது. அடுத்து கேளல் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன? கேளல் அப்படின்னா பன்றி அப்படின்னு பொருள். அப்போ டி தான் சரியான விடை. அதே மாதிரி இது வந்து அந்த உமர்புலவர் எழுதின சீரா புராணத்தில் உள்ள பொருள் தான். அதில் இந்த எருமைக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க? மேதி அப்படிங்கிறதுடைய பொருள் தான் என்னது? எருமை. அந்த எண்கு அப்படிங்கிறது என்னது குறிக்கும்? கரடியை குறிக்கும். அதே மாதிரி உழுவை வேங்கை இது ரெண்டும் எதை குறிக்கும்? புலியை குறிக்கும். அதே பாடத்தில் இன்னும் சிங்கத்தை பற்றி 2 வார்த்தை கொடுத்துருப்பாங்க. சிங்கம் வந்து ஒன்று வந்து கேசரி, இன்னொன்று வந்து மடங்கள். ஸோ கேளல்லாம் பண்ணி, மேதினா எருமை, எண்குனா கரடி, உழுவை வேங்கைங்கிறது புலியை குறிக்கும், கேசரி மடங்கள்ங்கிறது சிங்கத்தை குறிக்கும். இதெல்லாம் அந்த சீரா புராணத்தில் இருக்கக்கூடியது. ஏன்னா நபிகள் வந்து அந்த புலியை வந்து இனிமேல் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணி விடுவார். ஸோ 72வது கேள்வி. திருஞான சம்பந்தர் பிறந்த ஒரு இது சீர்காழி சோழ நாட்டை சேர்ந்த சீர்காழியில் பிறந்திருப்பார். திருநாகரசரும் சோழ நாட்டில் உள்ள திருமுனைப்பாடி கடலூர் மாவட்டத்தை சார்ந்த திருவாமூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருப்பார். அடுத்து சுந்தரர் பிறந்த ஊர் வந்து திருநாவலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநாவலூர்னு சொல்லுவாங்க. ஆனால் திருவெண்ணைநல்லூர்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் என்ன அப்படின்னா ஆட்கொள்ளப்பட்ட இடம். அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் தான் இந்த திருவெண்ணைநல்லூர். ஆனால் அவரோட தொடர்புடையது தான். ஆனால் மற்ற 3மே வந்து பிறந்த இடத்த கொடுத்துருக்காங்க. இவருக்கு மட்டும் ஆட்கொள்ளப்பட்ட இடத்த கொடுத்துருக்காங்க. மாணிக்க வாசகர் பாண்டி நாட்டு திருவாதூரில் பிறந்திருப்பார். 4 3 2 1 விடை ஏ. அடுத்து 73வது கேள்வி. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து குறுந்தொகை பாடல். இந்த பாடலை எழுதினவர் யார் அப்படின்னா இறையனார். இந்த பாட்டோட சிறப்பு என்ன அப்படின்னா, இதைத்தான் இறைவன் வந்து யாரை கொடுத்துருப்பாரு? தருமிக்கு கொடுத்து திருவிளையாடல் புராணத்தில் அந்த செண்பக பாண்டியனுடைய ஐயத்தை போக்குறதுக்கு இந்த பாட்டை தான் கொடுத்துருப்பாரு. இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, கொங்கு அப்படிங்கிறது எதை குறிக்கும்?
மகரந்தத்தை குறிக்கும். இந்த மகரந்தத்தை தேடி வாழக்கூடிய தேர்னா தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது, வாழ்க்கைனா வாழ்கிறது. அப்போது மகரந்தத்தை தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய இந்த அஞ்சரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அஞ்சிரைன்னு வரும். அந்த சிறகுகளை உடைய சிறகுகளை உடைய தும்பி அப்படின்னா வண்டு. அப்போது மலரை தேடி வாழக்கூடிய இந்த வண்டை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தலைவன் என்ன சொல்கிறான்னா, காமம் செப்பாது, அதாவது காமம்னா விருப்பத்தை குறிக்கும் இந்த இடத்துல. அப்போ நான் விரும்பினதை நீ சொல்லணும்டா, கண்டது மொழிமோ, நீ பார்த்துட்டு வந்து சொல்லு, என்னத்தை சொல்ல சொல்லி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, பெண்ணுடைய கூந்தலை விட மணமான பூ எதுவும் இருக்கா? ஏன்னா வண்டு தான் வந்து எல்லா பூவையும் வந்து பூவுடைய மனம் வந்து வண்டுக்கு எல்லா வண்டுக்கும் தெரியும். அதனால் இந்த இடத்துல கேட்குறாங்க, அந்த வண்டை பார்த்து கேட்டிருக்காங்க, பெண்ணுடைய கூந்தலை விட மணமான ஏதாவது பூ இருக்கா அப்படிங்கிறத நான் விரும்பணுங்கிறதுக்காண்டி சொல்ல வேண்டாம், நீ தெரிந்து கொண்ட விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வண்டை பாடுறதா இந்த பாடல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து இறைவன் வந்து தருமிக்கு கொடுத்து அங்கே அனுப்புவார் அந்த கிளாரிஃபை பண்ணுறதுக்காக. ஆனால் நக்கீரர் வந்து ஏற்றுக்க மாட்டார், அது எப்படி அதில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அதை மறுப்பு தெரிவிப்பார். இறைவன் நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிடுவார். தேம்பாவணி எத்தனை காண்டங்கள் உடையது அப்படின்னா 3 காண்டங்கள். சிலப்பதிகாரம் மாதிரி இதுக்கும் 3 காண்டம் தான். ஆனால் காண்டத்துக்கு வந்து பெயர்கள் அளிக்கப்படலை. முதல் காண்டம், 2ஆம் காண்டம், 3ஆம் காண்டம் அப்படின்னு 3 காண்டங்களை தேம்பாவணி உடையது. அதேமாதிரி எல்லா காண்டத்துலேயும் 12 படலங்கள் இருக்குது. உட்பிரிவு வந்து படலம். ஸோ 3 12 36 படலங்களை, 3 காண்டம் 36 படலம், 3615 பாடல்கள், 90 சந்த வகைகள் இந்த தேம்பாவணியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. 75வது கேள்வி, இந்த மேதி பொருந்தாத இணையை கேட்டிருக்காங்க. மேதி அப்படின்னா எருமை, அது சரிதான், இப்போ பார்த்தோம். சந்தம் அப்படிங்கிறது அழகுங்கிறத பொருள் போடும், நமக்கு தெரியும். அங்கனர் அப்படின்னா சிவன், அதுவும் சரிதான். இப்போ கோதில் அப்படிங்கிறது பசு கிடையாது, மேதினா தான் எருமை. அப்படிங்கிறது பசுவை குறிக்கும். இந்த கோதில் அப்படின்னா குற்றமற்ற அப்படின்னு பொருள். இது வந்து திருநாவுக்கரசருடைய பாடலில் தான் வரும். கோதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகளில் வரும். கோதில் அப்படின்னா குற்றமற்றவர். ஸோ சி தான் பொருந்தாது. அடுத்து நயனம் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? கண்களை குறிக்கும். இந்து அப்படின்னா நிலவு அப்படிங்கிற பொருள் உண்டு. முறுவல் இளம் புன்முறுவல்னு சொல்லுவோம்ல, புன்னகை. அப்படின்னா இரவு, இருள் அப்படின்னு அர்த்தம். 3 4 2 1 இது பழைய கம்பராமாயணத்தில் இருக்கும். விடை வந்து ஏ தான். நிறத்தை ஒத்தின குகனை பார்த்து சொல்லும்போது நிறம்னு சொல்லுவாங்க. 77வது கேள்வி, நற்றினை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. நற்றினை அப்படின்னாலே அவரை தான் ஞாபகம் வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பன்னாடு தந்த மாறன் வழுதின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே பாண்டியன் மாறன் வழுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. பன்னாடு தந்தங்கிறது வரணும். அதனால் ஆப்ஷன் ஏவை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். பாண்டியன் மாறன் வழுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உக்கிரப்பெருவழுதி வந்து அகநானூரை தொகுத்தவர். அகநானூரை மதுரை உப்புடிகளான் உருத்திர சன்மருடைய அவர் தான் தொகுத்திருப்பார். தொகுப்பித்தவர் வந்து உக்கிரப்பெருவழுதி. 78வது கேள்வி, ரெண்டுமே பொருள். 78 வந்து புரிசை அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா மதில்ங்கிறது தான் புரிசை. உருமு மேளம் அப்படின்னா இடியை குறிக்கக்கூடிய சொல். உருமுனா இடி, புரிசைனா மதில். புரிசை அப்படிங்கிறது மதில். குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது குலசேகர ஆழ்வார் பாடினா 12 ஆழ்வார்களும் பாடினது தான் என்னது 4000 திவ்ய பிரபந்தம். குலசேகர ஆழ்வார் அதுலேயும் பாடியிருப்பார், அவ்வளோதான். அது முழுக்க அவர் பாடலை, அதில் அவர் பாடல் பாடியிருப்பார். இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனிகள். ஆழ்வார்களுடைய பாடல்கள் தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் குலசேகர ஆழ்வார் பாடினது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன பேர் அப்படின்னா பெருமாள் திருமொழின்னு சொல்லுவாங்க. 105 பாசுரங்கள் இருக்குது. முதல் 1000ல் இது இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. கள்ள வேடம் புனையாதே பல கங்கையிலே உன்கடம் நனையாதே. கள்ள வேடம் போட்டு அலையாத, கங்கையில் மூழ்கினாலும் உன் உடம்பு வந்து நனையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர். கடம் அப்படிங்கிறது இதில் உடம்பை குறிக்கும்.
திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடர் கேட்டிருக்காங்க. முதல்ல உமையாள் பொற்கிண்ணத்தில் அளித்த ஞானப்பால், உமையாளுடைய பாலை குடித்ததுனால தான் அவருக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது, ஞானம் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. ஞான சம்பந்தர் அப்படிங்கிறது காரணமே உமையாள் பொற்கிண்ணத்தில் அளித்த ஞானப்பாலை உண்டதுனால தான். அது சரிதான். 220 தலங்கள் வழிபட்டாருங்கிறது சரிதான். திராவிட சிசுன்னு திருஞான சம்பந்தரை ஆதிசங்கரர் வந்து பாராட்டியிருக்கிறார், அதுவும் சரிதான். அப்பூதி அடிகளுடைய மூத்த மகனை வந்து உயிர் பெற்ற செஞ்சது யார்? ஆளுடைய அரசு திருநாவுக்கரசு அப்பர் தான் என்ன செஞ்சிருப்பார்? மூத்த திருநாவுக்கரசை உயிர் பெற செஞ்சிருப்பார். ஸோ அதுதான் இதில் பொருந்தாது. 83வது கேள்வி, உமர் புலவர் பாடிய இன்னொரு நூல் தான் என்னது? முதுமொழி மாலை. சீராபுராணம் பாடியிருப்பார், இன்னொன்று முதுமொழி மாலை. அதில் உள்ள பாக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 80 பாக்கள் தான். 80 பாக்கள் கொண்ட முதுமொழி மாலையும் பாடியிருக்கிறார். முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறத யார் பாடியிருப்பா? முதுமொழி காஞ்சியை மதுரை கூடலூர் கிழார் பாடியிருப்பார். அறவுரை கோவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து சாலை இளந்திரையன் தமிழக அரசுடைய பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க. 1991 தான் சரியான விடை. 85வது கேள்வி, நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 3ஆம் நந்திவர்மன் தான் பாட்டோட தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. ஆசிரியர் பேர் நமக்கு தெரியாது. அறம்பாடுதல்ங்கிற விஷயம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வி, எட்டுத்தொகை நூல்களில் முதல்ல எட்டுத்தொகை நூலில் வரிசையாக சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பைத்துப்பற்று. நற்றிணை தான். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பைத்துப்பற்று அப்படின்னு வரிசையாக வரும். நற்றிணை தான் முதல்ல அமைஞ்சது. 86வது கேள்வி. அடுத்து 87வது கேள்வி, சடையப்பவளால் ஆதரிக்கப்பட்டவர். சடையப்பவளால் யார் ஆதரித்தார்? கம்பர் ஆதரித்தார். கம்பரை ஆதரித்தவர் சடையப்பவள்ளல். உமர் புலவரை ஆதரித்தவர் யார்? வள்ளல் சீதகாதி அப்படிங்கிற அப்துல் காதிர் மரைக்காயர். புகழேந்தி புலவர் ஆதரித்தவர் யார்? சந்திரன் சுவர்க்கி அப்படிங்கிறவர். வேறு ஆதரித்தவர் யார்? கம்பரை ஆதரித்தவர் சடையப்பவள்ளல். புகழேந்தி புலவர் ஆதரித்தவர் வந்து சந்திரன் சுவர்க்கி. உமர் புலவர் ஆதரித்தவர் வள்ளல் சீதகாதி. அபுல் காசிம் வந்து பனு அகமது மரைக்காயருக்கு உதவி செஞ்சிருப்பார். அடுத்ததாக இவருக்குமே உதவி செஞ்சுருப்பார். முதல்ல யார்? வள்ளல் சீதகாதி இறந்ததுக்கப்புறம் அபுல் காசிம் உதவி செஞ்சுருப்பார். சரியான தொடர் இரட்டை காப்பியம். இரட்டை காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேலை. ஒன்று கதை தொடர்பு இருக்குது. சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி தான் மணிமேலை. அதனால் இரட்டை காப்பியம்னு நம்ம சொல்கிறோம். 89வது கேள்வி. 89வது கேள்வி, வெள்ளிப்பிடி அருவா, விடலை பிள்ளை கையருவா, சொல்லி அடித்த அருவா. இது நாட்டுப்புற பாடல் தான். அதில் என்ன கேட்டகரியை சார்ந்தது அப்படின்னா, இது வந்து அருவாவை வச்சு களை பிடுங்கும்போது, அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணும்போது தான் என்ன செய்கிறாங்க, களைப்பு தெரியாமல் இருக்கா பாடுறாங்க. வெள்ளிப்பிடி அருவா, விடலைப்பிள்ளை கையருவா, சொல்லி அடித்த அருவா அப்படிங்கிறது அருவா வச்சு ஏதோ இது பண்ணுறாங்க. அந்த தொழிலை தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே பாடுறதுனால இது தொழில் பாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓல்டு புக்கில் இருக்குது. அடுத்ததாக, யாமறிந்த புலவரிலே வள்ளுவனை போல் இளங்கோ போல் பூமியில் எங்கனும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவையே புகழ்ந்தவர் யார் அப்படின்னா, இளங்கோவையும் சொல்லியிருப்பார், வள்ளுவரையும் சொல்லியிருப்பார், சிலப்பதிகாரத்தையும் சொல்லியிருப்பார் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல்னாலும் அவர் தான். யாமறிந்தன்னு வந்துட்டாலே அவர் தான். யாமறிந்த மொழியில் தமிழ் மொழி மாதிரி எதுவுமே இல்லை. யாமறிந்த புலவரில் வள்ளுவர் போல் இளங்கோ போல் கம்பனை போல் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அடுத்ததாக, தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் என்ன அப்படின்னா கதரின் வெற்றி. இதோட ஆசிரியர் பேர் கேட்கலாம். தேபோ கிருஷ்ணசாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒருத்தர் தான் இந்த இதில் ஆசிரியராக இருக்கார். அவருடைய நூல் தான் தேசிய கொடிங்கிறதும் அவருடைய நூல் தான். ஆனால் கதரின் வெற்றிங்கிறது தான் முதல் தேசிய சமுதாய நாடகம். 92வது கேள்வி, தலைமை உன்னை தேடிட்டு வந்தால் வரட்டும், நீ தலைமையை தேடி போய் அலையாத, நீ தேடணும் தொண்டுக்கு தான் முந்தணும், தலைமைக்கு வந்து நீ பிந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட நெறியாக இருக்கட்டும்னு சொன்னவர் யாருன்னா மூவை. ஸோ மூவை அந்த எழுதின கடிதம் மட்டும் இந்த எக்ஸாமில் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாருக்கு எழுதின கடிதம் அப்படின்னா தம்பிக்கு எழுதின கடிதம். அதேமாதிரி மூவை தங்கிக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்ணா வந்து தம்பிக்கு கடிதம் எழுதியிருப்பார். காந்தி வந்து அவருடைய கல்வி மாநாட்டில் உரையாற்றினதை நமக்கு கடிதமாக கொடுத்துருந்தாங்க. நேரு வந்து தன்னுடைய மகளுக்கு கடிதம் எழுதுகிறாரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். 93வது கேள்வி, வட்டமேசை மாநாடு அப்படின்னா பொதுவாக எதை குறிக்கும்? முதல் வட்டமேசை மாநாடை தான் குறிக்கும். வட்டமேசை மாநாடு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1930 தான். 30ல் 1,
31 2, 31 2வது, 32 3வது மாநாடு நடந்திருக்கும். வட்டமேசை மாநாடுங்கிறதுல இதில் வந்து 30, 32 ரெண்டுமே வட்டமேசை மாநாடு நடந்திருக்கு. இது முதல் வட்டமேசை மாநாடுங்கிற தலைப்பின் அந்த அடிப்படையில் இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அவங்க ஆன்சராக இதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பகுத்தறிவு கவிராயர் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயணகவி. இவர் வந்து புதுக்கவிதையோடைய முன்னோடி. அடுத்ததாக வாணிதாசன் வந்து தமிழகத்துடைய வேட்ஸ்வர். சூரதா வந்து ஊமை கவிஞர். திரைப்பட கலையிலேருந்து எட்வர்ட் மைபிரிட்ஸோ. இந்த எட்வர்ட் மைபிரிட்ஸோ யார்? எட்வர்ட் மைபிரிட்ஸோ அப்படிங்கிறவர் முதல்ல எடிசன் வந்து ஒருவர் பார்க்கக்கூடிய, ஒருத்தர் மட்டும் பார்க்குற படத்தை உருவாக்குனவர் எடிசன். ஈஸ்ட்மேன் அப்படிங்கிறது ஒரு படச்சுருள். ஃப்ரான்சிஸ் செக்கின்ஸ்கி அப்படிங்கிறவர் தான் இயக்கப்படம். அப்போ எட்வர்ட் மைபிரிட்ஸ் வந்து ஓடக்கூடிய குதிரையை படமாக எடுத்தவர். ஓடக்கூடிய இதை வந்து படமாக எடுத்தவர் வந்து எட்வர்ட் மைபிரிட்ஸு. ஸோ 1830 தான் அந்த ஒளிப்படம் எடுக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வர்றாங்க. இந்த பிரான்சிஸ் செக்கின்ஸ் வந்து 1894 ரிச்மண்ட் அப்படிங்கிற இடத்துல அந்த படத்தை போட்டு காட்டுறாரு. புதிய படவெழுத்திகள் உருவாக காரணமாக இருந்தது இவருடைய கருத்துக்கள் தான். அடுத்து பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக 8/5/1974 திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்கிறாரு. இந்த 5/1/1989 அந்த மதுரை மாநாடுகளில் அவர் வந்து உரையாற்றிருப்பார். தமிழன் தோற்றமும் தமிழர் மரபும், மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே உரையாற்றிருப்பார். அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து 1981 அவர் மறைந்திருப்பார். அடுத்தது தமிழர் புலம்பெயர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாணிகத்துக்கும் வேலைவாய்ப்புக்கும் தான் முதல்ல தமிழர்கள் வந்து புலம்பெயர்றாங்க. வாணிகம், வேலைவாய்ப்பு. முதல்ல இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு என்ன அப்படின்னா குதிரை. அதை எடுத்தவர் யார்? எட்வர்டு மைபிரிட்ஸோ. அவர் ஒரு ஆங்கிலேயர். ஃப்ரான்சிஸ் சென்கின்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அமெரிக்கர். இவர் வந்து ஆங்கிலேயர் தான். பெரியாருடைய பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. 2 வகைப்படும். 2 வகையாக பிரிக்கிறார். ஒன்று வந்து அடிப்படை தேவை எதெல்லாம் தேவை அப்படிங்கிற விஷயத்த, நமக்கு இன்னும் தேவைப்படுற விஷயத்த ஒரு பகுதியாக பிரிச்சுக்கிறோம். இன்னொன்று வேண்டாம், அகற்றப்பட வேண்டியது, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடிய விஷயத்த பிரிக்கிறோம். இப்போ எதெல்லாம் தேவைன்னு சொல்கிறாரு? பெண்களுக்கு கல்வியை சொல்கிறாரு. பெண்களுக்கு வந்து கல்வி சொல்கிறாரு. பெண் உரிமை சொல்கிறாரு. சொத்துரிமை சொல்கிறாரு. அரசு பணி பெண்களுக்கு வேணும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அடிப்படை தேவை பெண்களுக்குன்னு சொல்கிறாரு. பெண்களை பற்றி தானே சொல்கிறாரு. ஆனால் அகற்றப்படியது என்ன சொல்கிறாரு? குழந்தை திருமணம்ங்கிறது அகற்றப்படணும். மனக்கொடை அப்படிங்கிறது அகற்றப்படணும். கைமை வாழ்வு அப்படிங்கிறது அகற்றப்படணும். ஸோ 2 தான். பெண்களுக்கு என்ன வேணும், பெண்களுக்கு என்ன வேண்டாம். கடைசி கேள்வி. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் தமிழர்கள் குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு. இதே குரூப் 2 எக்ஸாம்லேயே இந்த கொஸ்டினை ரிப்பீட் ஆயிருக்கு. தமிழர்கள் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுற நாடு எது அப்படின்னா சிங்கப்பூர்லேயும் மலேசியாலையும். சிங்கப்பூர்லேயும் மொரீஷியஸ்ங்கிறது தான் சரியானது, மலேசியா கிடையாது. ஸோ இதோட குரூப் 2 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.